ஹாய் ஃப்ரெண்ட், இது வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஃபுல் வீடியோ பேக்கு ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்ல பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல கீழே 2 இன்ச்சு போட்ட இடத்துல நாம் வச்சுக்கலாம். நல்லா மடித்து போட்டு அப்படியே இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோ கவர் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி அளவு. இதுக்கு மேலே கொஞ்சம் தையலுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த இருந்து இந்த தையல் மேலே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு, அந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு, அப்புறம் நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேவா? இது வந்து 1.5 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. இது வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு, இந்த டாட் வந்து இங்கே பிடிக்கணும்ல, அந்த டாட்டுக்கு. அப்புறம் அப்படியே மேலே வச்சு நாம் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கிற கடையை அப்படியே போட்டுக்கோங்க. இப்படி ஒரு மார்க்கு, இந்த தையல் நேரம் ஒரு மார்க்கு, அப்புறம் இது நம்ம ஷோல்டர், அப்புறம் இது வந்து இது மேலே வச்சு அப்படியே இந்த சைடு இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை வச்சுக்கோங்க. வச்சு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க்கு, அதே இப்படி. அப்புறம் நம்மளுக்கு வந்து இது வந்து இங்கிருந்து தான் நம்ம டாட் போடணும். ஏன்னா நம்ம இந்த டாட் பிடிக்கிறதும் சேர்ந்து உள்ளே வந்துடல. நம்ம இதில் மார்க் பண்ணோன்னா நம்ம இது நினச்சிட்டு இதை விட்டுருவோம். அப்புறம் 1 இன்ச்சு பத்தாமல் வரும். அப்புறம் நாம் வந்து 2 இன்ச்சு பத்தாமல் வரும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிரிச்சிடணும். அதனால் நம்ம இதிலிருந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் தையலுக்கு இங்கே நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆம்கோல். இது வந்து கொஞ்சம் மேலே தையல். இதே மாதிரி இது வந்து ரெடி அளவு. இங்கே வந்து தையல். நம்ம எல்லாம் கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இது ரெடி அளவு, இதுக்கு தையலுக்கு ஒரு கோடு. இது ரெடி அளவு, இது தையலுக்கு ஒரு கோடு. ஓகேவா? நம்ம இனி கோடு போட்டு பேக் வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு பேக் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் கழுத்து, அதனால் இப்படி போய் உள்ளே எடுத்து உள்ள டெப்த் எடுத்து, இல்லை நம்மளுக்கு யூ கழுத்தான் வேணும்னாங்க நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். வந்து நம்மளுக்கு இந்த ரவுண்ட் எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம அதே மாதிரி எடுத்து இந்த கோட்டோடய ஜாயின் பண்ணிடணும். உள்ளே போய் இது ஜாயின் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம ஆம்கோலுக்கும் ஷோல்டருக்கும் இருக்கிற இதையே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதையே சொல்கிறேன். கொஞ்சம் இது வந்து எனக்கு ஆம்கோல் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி, ஆம்கோல் அளவாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் அகலம் வரணும். அதனால் இதையே உள்ள இப்படி லைட்டாக எங்கேயுமே வளைக்காமல் அப்படியே ஒரு 1.5 இன்ச்சு
பேக் அளவாக இருக்குது எனக்கு என்னோடய ப்ளவுஸு. அதனால் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அந்த வளைவு கொண்டு வராமல் எடுக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த இடத்துல அளவு கொஞ்சம் உள்ள இழுத்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கை பக்கம் வந்து உள்ள இது வந்து கை பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உள்ள இழுத்த மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம அகலம் அப்படியே இந்த அகலத்தை வர அகலம் கொஞ்சம் அகலம் கொடுக்கணும்னு அர்த்தம். கை உள்ளே வருது அப்படின்னாவே இங்கே இந்த அகலம் கூட்டணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது ஓகே, எல்லாம் இது வந்து நேர் பண்ணிக்கலாம். தையலுக்கு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். சிசருக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். இருக்கு இது வந்து சின்ன மிஷினில் கட் பண்ணி எடுத்தாச்சு. கிராஸ் வெட்டிக்கலாம். அப்படியே கிராஸ் போட்டாச்சு. தெரியுதா? அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். என்னோட அளவு அப்படியே இது பண்ணிடுங்க. நாம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஊக் சைடு இருக்குல்ல, இந்த ஊக் சைடை இப்படி உள்ளிருந்து வெளிக்கடை திருப்பி இங்கே தையல் வரும். எந்த இடம் வரைக்கும் நம்ம தையல் இது பண்ணியிருக்கோம்னு தெரியல. அந்த இடத்துக்கு இந்த தையலோட இங்கே போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த பக்கம் தையல் போட்டிருக்கோம், அந்த பக்கம் தையல் போட்டிருக்கோம். அதனால்
அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அப்பட்ட வெளியே எடுத்து விட்டுறாங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது, அப்படியே அப்படியே இருக்கிற மாதிரி போட்டுருவேன். நம்ம தையலுக்கு ஓடுற அளவு விட்டுட்டு நம்ம இது வந்து தையலுக்கு வர்றது நம்ம அப்படியே மேலே மாற்றணும். இது வந்து ஏன் இந்த இடத்துல தள்ளி மார்க் பண்ணுறேன்னா, இது வந்து நம்ம மடித்து அடிச்சிருக்கோம். அதனால் இந்த இதோட மார்க் பண்ணிட்டோன்னா மறுக்கோல்ல தள்ளி போயிடும். அதனால் இது பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது இது வந்து ரெடி அளவு, இதுலேருந்து இது அளவு மேலே நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு இந்த நேர் இருக்கிறது ரெடி அளவு. இந்த டாட்டுக்கும் மேலே பிடிக்கிறதுக்கு இந்த கீழே பிடிக்கிறதுக்கு எல்லாமுக்கும் சேர்ந்து இந்த ஊக்கு இந்த நேர் இருந்தால் இங்கே கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இழுக்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த தையல் வர இடத்துலையே நீங்கள் அப்படியே அந்த தையல் நீர் எடுத்து வச்சுட்டு இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே வச்சு இப்படி பிடிச்சி இந்த பிசுட்டு இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது சில பேர் இப்படி மடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் இது இப்படி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிடுவாங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதே அளவு தான், இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதில் மார்க் பண்ணி தையலுக்கு கொஞ்சம் கீழே மார்க் பண்ணணும். இப்படி கையில் அமுத்தி பிடிச்சிட்டு திருப்பிட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்படி கையில் அமுத்தி பிடிச்சி மார்க் பண்ணுங்கள். அப்படியே இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இதுதான் ரெடி அளவு. இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு சிலர் வந்து இந்த சைடு விடுவாங்க அந்த டாட் பிடிக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாட் பிடிக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த சைடு துணி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதில் வந்து டாட் பிடிக்கிறது இங்கே வந்துடும். நீங்கள் அது எப்படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து உள் வளைவு கொஞ்சம் கொண்டு வரணும். எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா வேணும். நம்ம அந்த பேக் பீஸ்லேயே நம்ம விட்டுருக்குறோம். அதனால் இதை அப்படியே நேராக போட்டுட்டு இதையா லைட்டாக வச்சு எடுக்கக்கூடாது. நாமக்கோல் வளைவு ஒரு அரை இன்ச் மட்டும் நான் எடுத்துட்டேன். அரை இன்ச்சு அதாவது ஒரு 1/4 இன்ச் எடுத்துருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு நம்மளுக்கு வேணும்னா இப்படி தள்ளி இப்படி எடுத்துக்கலாம். இல்லை ப்ளவுஸில் இருக்கிறதே தான் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து கிராஸ் கட்டிங்லேயே கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி வந்து இதில் கீழே நம்ம வரைஞ்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த பட்டியில் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இழுக்கும் ரப்பர் மாதிரி. அதனால் அதில் நம்ம வெட்டக்கூடாது. இதே கிராஸ் கட்டிங் கட் பண்ணோன்னே இது வந்து நம்ம தையலோடு சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். மாற்றி இதில் கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம தையலுக்கு சேர்த்து அதோட தான் இருக்குது. இது வந்து நம்ம பேக் பீஸில் இது பண்ணினது, இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ கரெக்டான அளவோட ப்ளவுஸில் வச்சு ப்ளவுஸ்லேருந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நான் அளவு ட்ரெஸ்ஸை நான் எடுக்கவே இல்லை. டேப் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை.
அளவு ப்ளவுஸில் இருக்கிறதே நான் அப்படியே வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம டேப்பில் அளந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ரெண்டாவது தான் நம்மளுக்கு மெயினு. ஏன்னா நமக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இதெல்லாம் தள்ளி வெட்டக்கூடாது. ஓகேவா? ஓகே, இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஃப்ரண்ட்டு பேக் ரெடி ஃப்ரண்ட்டும் கப் சைஸும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. நீ பட்டியும் கையும் வெட்டணும். பட்டி பீஸ்க்கு இதே கூட கொடுத்துக்கலாம். பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு கொடுத்துக்கலாம். இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கலாம், இது வந்து பேக்காக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி உள்கடை, அது ஊக்கு சைடு தான் போடணும். உள்கடை நம்மளுக்கு மேலே டாட் பிடிக்கிறதோட நம்ம எடுத்துக்கலாம். இதிலிருந்து கீழே மேலே டாட் பிடிக்கணும். இதோடய வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே இது வந்து ரெடி அளவு, இது வந்து ரெடி அளவு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது வந்து ரெடி அளவு. இதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இது ரெடி அளவு, இதுக்கு கீழே கொஞ்சம் எடுக்கணும். நம்ம இப்படியே கையை பிடிச்சி இப்படி தூக்கிக்கலாம். ரெடி அளவு கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படி போட்டுட்டு ரெடி அளவில் போட்டுட்டு இதையே இப்படி இது பண்ணி குளிச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தையலோடு சேர்த்து கொஞ்சம் மேலே வரும். ஓகேவா? இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதில் கொஞ்சம் தள்ளி எடுத்துருக்கோம்ல, கட் பண்ணினா பரவாயில்ல. நம்மளுக்கு பட்டிக்கு இது பத்தலைன்னா வேஸ்ட்டாக போயிடும்னா கொஞ்சம் தள்ளியே எடுக்கிறேன். அப்புறம் இதை ஓகேவா? நம்மளுக்கு ரெடி அளவு வந்து கொஞ்சம் கீழேயே தள்ளி எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெடி அளவு நம்ம கீழே நான் மார்க் பண்ணுறேன். ஒரு 1/4 இன்ச்சு 2 குதிரை அளவு தான், ஒரு குதிரை அளவு தான் நான் கீழே தள்ளி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸில் வெட்டுறது வந்து நம்ம கரெக்டாக வெட்டிக்கணும். சரியா? ஓகே, பட்டி ரெடி. நீ என்ன பண்ணலான்னா கை வெட்டலாம். பாருங்க, இந்த பக்கம் வந்து ஒரு ஃபோல்டிங்கோடு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது ஓப்பனாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நான் இருக்கிற சைடு வந்து ஃபோல்டிங் இருக்குது. இப்போ கோடு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கோடு போட போகிறேன். யாருன்னா அது உங்கள் பொண்ணுங்களா? இப்போ வந்து நம்ம கையை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு. ஊக்கு சைடு இருக்கிற ஊக்கு பெட்டி சைடு இருக்கிற கையை எடுத்துக்கோங்க. இடது கை சைடு இருக்கிறது. இப்போது நம்ம பக்கம் வந்து ஜாயிண்ட் இருக்கிற பகுதி, மடிப்பு பகுதி வந்து இருக்குது. அதில் கீழே தையலுக்கு கொஞ்சம் விட்டுக்கோங்க.
கீழே வந்து மார்க் பண்ணிக்கிற இடம் வந்து தையலுக்கு. இப்போது ஆம்கோல் எந்தெந்த இடத்துல ஆம்கோல் சைடு ஒரு மார்க் பண்ணியாச்சு. இதையும் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரையும் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் வந்து பத்தாமல் வருது. அதனால் அது அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும். இப்போ தையலுக்கு ஒரு மார்க்கு, ரெடியால் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல்கிட்டையும் மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த தையல் வர இடத்துல கையை வச்சு அமுத்தி உள்ள ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்கேல் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு விட்டு ஆம்கோல் வளைவு இது பண்ணிக்கலாம். அப்படியே அந்தலேருந்து அப்படியே இதுக்கு ஜாயின் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். தையல் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 1/4 இன்ச் மட்டும் இந்த 1.5 இன்ச்சு விட்டு கீழே ஒரு கீழே இருக்கிறது நம்ம தையலுக்கு 1.5 இன்ச் விடணும். ஆம்கோல் இருக்கிற இடத்துல இருந்து இப்போ ஆம்கோல் கீழே டாட் போட்டுக்கலாம். அது போக 1.5 இன்ச்சு அந்த பக்கம் கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி வரும். அந்த பக்கம் அந்த கார்னருக்கு மட்டும் கொஞ்சம் ஒட்டு போடணும். கட்டிங் போட்டுடலாம். விரித்து போட்டுட்டு ரெண்டாக விரித்து போட்டுட்டு நம்ம அந்த உள்வளைவு கட் பண்ணுவோம்ல, அதுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு. ஒரு குதிரைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறேன். அவ்வளோதான், கை வெட்டியாச்சு. இப்போ நீ ப்ளவுஸில் நம்ம சாரியோட ப்ளவுஸில் நாம் வந்து வெட்டிடலாம். இந்த சாரீ பீஸை கொஞ்சம் பைப்பிங் வைக்கிறதுக்கு பத்துச்சுன்னா பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி என்கிட்ட எடுத்துடலாம். சாரியில் கொஞ்சம் கிராஸ் வந்துச்சு. சாரியை ரெண்டாக மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு கை வந்து வெட்டிக்கலாம். நம்ம வந்து கீழே அந்த முக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணணும்ல ஆம்கோல் கிட்ட, அதுக்கும் சேர்த்து விட்டு சாரியில் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்புறம் சாரியில் ஒட்டு போடுற மாதிரி ஆயிரும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் நம்ம லைனிங் வெட்டும் போதும் சரி, ப்ளவுஸில் பீஸ் வெட்டும் போதும் சரி, நம்ம அதில் நம்ம என்ன ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ஒரு கட் பண்ணணும்.
ஒரு லைனிங் பீஸை விட லைனிங் பீஸ் தான் நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கோம். அதை விட ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். விசுகிற நூலே சேரீயோட ப்ளவுஸு பிரிஞ்சு வந்துச்சுனாலும் இல்லை கொஞ்சம் ஏசக்கோசலாக கோணையாக இருந்துச்சுனாலோ சேரீயே இப்போல்லாம் கிராஸாக வருது, அதனால் வந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக்கு கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். பட்டியும் கூட ஒட்டு போட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு பீஸ் நான் அப்படி தான் தப்பு பண்ணினேன், போன வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பீஸும் 1 மீட்ரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அதுவும் 1 மீட்டராக இருக்குன்ட்டு போட்டு கட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா வந்து 80 பாயிண்ட்டாக போச்சு. அப்புறம் மறுக்க நான் போய் வேறு பீஸ் எடுத்து வந்து அந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டேன். அந்த பீஸ் வந்து வேஸ்ட்டு தான், இன்னும் அதை தைக்கலை, வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணலாம். நல்லா கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு சைடில் எல்லா பக்கமே கொஞ்சம் துணி விட்டு வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 தான் அளந்து பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். கிராஸ் வந்து இப்படி 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 போட்டுட்டேன் நான். ஆனால் கிராஸ் எப்படி நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, துணி பத்தலைன்னா நம்ம ஏதாவது பக்கத்துலேயும் போட்டு தான் ஆகணும். ஆனால் கிராஸாக இருந்தால் சரி. பட்டிக்கு வந்து ஃப்ரண்ட் பேக்கு பார்த்து வெட்டியிருக்கிறோம்ல, ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த ப்ளவுஸு சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே அந்த பீஸ் வேணுன்னா நம்ம லைனிங்க்கு பைப்பிங்க்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி வீசிடலாம். இந்த கிராஸாக இருக்கிற பீஸ்க்கெல்லாம் நீங்கள் கழுத்து வெட்டாமையே நீங்கள் வெட்டிக்கோங்க. அப்படியே வெட்டிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு லூஸ்லேயே வெட்டலாம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வெட்டுறேன், ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் துணி பத்தாமல் இருக்குல்ல, அதனால். நான் வந்து துணியை திருப்பாமல் வெட்டிகிட்ருக்கேன். நீங்களும் துணியை திருப்பாமல் வெட்டிக்கோங்க. வெட்ட துணியை வந்து திருப்பக்கூடாது. நம்ம தான் கையை வளைச்சி வெட்டிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி கையை வளைச்சி வெட்டிக்கணும். பின் போட்டுக்கோங்க. எனக்கே இப்போ நான் கொஞ்சம் திருப்பினங்காட்டி நகர்ந்துருச்சு. நான் வந்து வீடியோவுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நகர்த்துறேன். இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கட் பண்ணுறேன். அது வந்து டாட்குள்ளே தான் வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கிராஸ் கட்டிங் பீஸ்க்கு வந்து ப்ளவுஸ் பத்தாமல் இருந்துச்சுன்னா சாரீ பீஸு நீங்கள் இப்படி பீஸ் மேலே மடித்து போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
இதை வேணா நம்ம பைப்பிங்க்கு பத்துச்சுன்னா எடுத்துக்குவோம், இல்லைன்னா விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோவாக கொஞ்சம் நல்ல வீடியோவாக போட முடியும் என்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.